2013 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் இஸ்ரோ மொத்தமா 11 சேட்டலைட் ஆக்சுவலா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த IRNSS அப்படிங்கிற இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் இந்த கான்ஸ்டலேஷன்ல. இந்த 11 சேட்டலைட்டுமே நம்ம லான்ச் பண்ணி இதனால நாட்டுக்கு நிறைய பயன்கள்லாம் நிறைய நடந்து இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனாலும் என்ன அப்படின்னா, சமீபத்துல ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 11 சேட்டலைட்ல ஆக்சுவலா இப்போதைக்கு இன்னைக்கு தேதிக்கு ஒரு 4 சேட்டலைட் தான் முழுசா வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். இது கேட்கறதுக்கு ரொம்ப கன்சர்னிங்கா தான் இருக்கு. அண்ட் இதை பத்தி தான் நாம இங்க பார்க்க போறோம். இந்த சேட்டலைட் சிஸ்டம்க்கு இந்தியன் கவர்மெண்ட் வச்ச பேர் என்ன அப்படின்னா நாவிக் அப்படிங்கிறது, அதாவது நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது. இந்த நாவிக்ல மொத்தம் 11 சேட்டலைட் லான்ச் பண்ணினாங்கன்னு நான் சொன்னல, அதுல 4 தான் வேலை பார்க்குதுன்னு சொன்னல. ஆக்சுவலா அந்த 4 தான் மினிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் ரிக்வயர்டு ஃபார் நாவிக் டு பி ஃபங்க்ஷனல். அதாவது இந்த 4ஆச்சும் மினிமம் இருக்கணும், அப்போதான் அந்த நாவிக் சிஸ்டமை நம்ம யூஸே பண்ண முடியும். இப்போ அந்த பேர் மினிமம்ல தான் ஆக்சுவலா இருக்குது. சரி, எதனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது, பாக்கி 7 சேட்டலைட்டும் ஏன் வேலை செய்யாம போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று அட்டாமிக் கிளாக் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா அதர் த்ரஸ்டர் அண்ட் ஹீட் ஷீல்டு இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 2 காரணம் தான். இதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன அந்த அட்டாமிக் கிளாக் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான். அதனால் அட்டாமிக் கிளாக் ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா கிளாக் வேலை செய்யலை. இப்போ நமக்கெல்லாம் வீட்டில் கிளாக் வேலை செய்யலை அப்படின்னா உடனே என்ன யோசிப்போம், பேட்டரி வேலை செய்யலை, பேட்டரியை மாற்றினா நம்ம கிளாக் வேலை செஞ்சிடும், இந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இது அப்படிப்பட்ட கிளாக்கெல்லாம் இல்லை, இது சேட்டலைட்டில் இருக்கிற கிளாக்கு. இந்த கிளாக்குன்னு சொல்லிட்டு சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த கிளாக் வேலை செய்யலை அப்படின்னா அந்த சேட்டிலைட்டையே நம்மளால் உபயோகப்படுத்த முடியாது. அவ்வளோ முக்கியமான ஒரு பார்ட் தான் அந்த அட்டாமிக் கிளாக். சரி, அப்போ இந்த அட்டாமிக் கிளாக்னா என்ன அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குலாம் வரும்ல. அது ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அதுவும் டைம் காட்டுற ஒரு கிளாக் தான். ஆனால் அதனுடைய பிரின்சிபல் வேற, அதனுடைய யூஸும் வேற. இப்போ நம்ம வீட்டில் கிளாக் தொங்குது, நம்ம கையில் வாட்ச் கட்டியிருக்கிறோம், இதெல்லாம் கூட நம்மளுக்கு நேரம் காட்டுது தான். ஆனால் இந்த கிளாக்கெல்லாம் அப்பப்போ மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஒரு பழைய கிராண்ட் ஃபாதர் கிளாக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பழைய கடிகாரம்லாம் இருக்குமே, அதுக்கெல்லாம் கீ கொடுத்தா தான் ஆக்சுவலாக அது வேலையே செய்யும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி கடிகாரங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற அனலாக் கிளாக்ஸாக இருக்கட்டும், ஏன் நம்ம கையில் கட்டுற சாதாரண டிஜிட்டல் கிளாக் அதுவே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட பேட்டரி பவர் சரியா இல்லை, இல்லை உள்ள மெக்கானிசம் சரியா இல்லை அப்படின்னாலே டைமில் வேரியேஷன்லாம் காட்டும். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சேட்டலைட்டில் நாம் ஒரு கிளாக்கை வைக்கும்போது இந்த மாதிரி வேரியேஷன்லாம் வரக்கூடாது. டைம்னா எக்ஸாக்டாக அந்த டைமை தான் அது சொல்லணும். அதை தாண்டி வேற எந்த ஒரு குட்டி மார்ஜின் ஆஃப் எரர் கூட பண்ணக்கூடாது, சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துப்போம். நான் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் நான் வரணும்னு நான் பார்க்குறேன். இந்த மொத்த ஜேர்னியுமே நான் ரோடு வழியாக வரணும்னு நான் பார்க்குறேன். என் கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்கேன். நான் இப்போ ஒரு வண்டியில் நான் ஏறி உட்காந்துக்கிட்டு நான் போகிறேன். எனக்கு ரூட்டு தெரியணுன்றக்காக மேப்பை ஆன் பண்ணி வைக்கிறேன். என் மொபைலுக்கு நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? ஆக்சுவலாக இது சேட்டலைட் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மூலமாக தான் தெரியும். நான் ஒரு இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா சேட்டலைட்லேருந்து எனக்கு ஒரு சிக்னல் வரும். நான் இதுவே ஒரு 5 அடி முன்னாடி போய் நிற்கிறேன் அப்படின்னா அதே சிக்னல் வரும். ஆனால் இப்போ நான் இங்கே நின்னதுக்கும் 5 அடி முன்னாடி போய் நான் நின்றதுக்கும் சிக்னல் வர்ற அந்த டியூரேஷன் கொஞ்சம் மாறி இருக்கும், கொஞ்சம் டிலே வந்திருக்கும். எவ்வளவு டிலே ஆகுது அப்படிங்கிறத வச்சு நான் எவ்வளவு தூரம் மூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அது கண்டுபிடிக்கும். எது? என்னுடைய மொபைலே கண்டுபிடிச்சு அதை சொல்லும். அப்போ இவ்வளோ டைம் டிலே ஆயிருக்கு, இந்த டிலேனால நீங்கள் இவ்வளோ தூரம் மூவ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ தூரம் போனதில் இந்த ஸ்பீடில் போயிருக்கீங்கன்றதை முதற்கொண்டு நம்மளுக்கு அது சொல்லும். ஸோ இப்போ நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு காட்டுற ஸ்பீடாக இருக்கட்டும், நம்ம போகிற டைரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சேட்டலைட் டு மொபைல் வர்ற இந்த சிக்னலுடைய டைம் டிலேவை வச்சு கால்குலேட் பண்ணுறது தான். சேட்டலைட்டில் வேலை பார்க்குற கிளாக்கு இப்போ அந்த டைம் ஸ்டாம்பை சரியாக கொடுக்கலன்னு வச்சுப்போம், அந்த கிளாக்கை சரியாக வேலை செய்யலைன்னு வச்சுப்போம். நமக்கு மொபைலுக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் தப்பாக தான் இருக்கும். அண்ட் தப்பாக இருக்கும்போது நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மொபைலாலே கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இங்கே பிரச்சனை. இது எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சேட்டலைட்ல இருக்கிற அந்த அட்டாமிக் கிளாக்கு ஒரே 1 மில்லி செகண்ட் தப்பா டைம் காட்டுருச்சுன்னு வச்சுப்போம். 1 மில்லி செகண்ட் மாறிச்சுனாலே நான் இங்கே இருக்கிற பொசிஷன் நான் இங்கே இருக்கிறது மாதிரி இல்லாமல் இங்கேருந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மாதிரி காட்டும் மொபைலில். ஏன்னா
ஏர்த் ரொட்டேட் பண்ற ஸ்பீடுக்கு அந்த சேட்டலைட்டும் ரொட்டேட் ஆகி அந்த சேட்டலைட்டும் கூடவே சேர்ந்து ஆர்பிட் ஆகி அண்ட் அந்த சேட்டலைட் என்ன பண்ணோம்னா டைமை கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஏர்த்தில் நாம எங்கே நடந்து போகிறோமோ வண்டியில் போகிறோமோ அதை கணக்கு பண்ணி நம்ம மொபைல் அனுப்பிச்சிட்டு இருக்கு. அந்த டைம் டிஃபரன்ஸ் ஒரே 1 மில்லி செகண்ட் இருந்தது அப்படின்னாலே 300 கிலோமீட்டர் தப்பாக காட்டும். அதாவது நீங்கள் கன்னியாகுமரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கீங்கன்னே காட்டாது. அது எங்கே காட்டும்னா நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னு காட்டும். இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் எப்போ 1 மில்லி செகண்ட் டிஃபரன்ஸ் இருந்தாலே. அப்போது இந்த அட்டாமிக் கிளாக்கினுடைய அக்யூரசி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. அட்டாமிக் கிளாக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த டைம் அக்யூரசிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இந்த சேட்டலைட்டில் இந்த நாவிக் சேட்டலைட்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற அட்டாமிக் கிளாக்கு எதை வச்சு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு எலிமெண்ட் ஒன்று இருக்குது, ருபீடியம் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட். நீங்கள் பீரியாடிக் டேபிளை தேடி பார்த்தா ஐ திங்க் 37 நினைக்கிறேன் அதோட அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த ருபீடியமை வச்சு தான் இவங்க ஆக்சுவலாக இந்த அட்டாமிக் கிளாக்கை ரெடி பண்ணுறாங்க. இந்த ருபீடியம் அதனுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெசோனேஷன், அது எந்த அளவுக்கு ரெசனன்ஸ் என்ன ஃப்ரீக்வன்சியில் நடக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு செகண்ட் பல்ஸை நம்மளால டைம் பண்ண முடியும். ஸோ அந்த ரெசனன்ஸை எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கிறதுனால எப்பவுமே டைம் ஒரே மாதிரி தான் காட்டும். அந்த மாதிரி ருபீடியமால் செய்யப்பட்ட அட்டாமிக் கிளாக்கை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரச்சனை என்னன்னா 7 சேட்டலைட் வேலை பார்க்கலன்னு நான் சொன்னல, அதில் 4 சேட்டலைட் வேலை பார்க்காம போனதுக்கு காரணம் இந்த அட்டாமிக் கிளாக் வேலை செய்யாதனால தான். இப்போ அது கரெக்டான ஆர்பிட்ல இருந்தாலுமே அது சரியான டைம் சொல்ல முடியலை அப்படிங்கிறதுனால நம்மளால இங்கே அந்த நேவிகேஷன் சர்வீஸை யூஸ் பண்ண முடியாமல் போகுது. இதுதான் அட்டாமிக் கிளாக்னால வந்த பிரச்சனை. சரி, இப்போ 4 சேட்டலைட் தான் வேலை பார்க்குது. இந்த 4 சேட்டலைட்டுமே நமக்கு பத்துமா? இதை வச்சு மேனேஜ் பண்ணிட முடியுமா? இந்த நாட்டில் நம்ம நேவிகேஷன் சர்வீஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமா? என் மொபைலில் நான் என்னால் டைரக்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நான் இப்போவே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். உங்கள் மொபைலில் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது ஜிபிஎஸ் தானே தவிர நாவிக் கிடையாது. ஜிபிஎஸ்ங்கிறது குளோபல் பொசிஷனிங் சர்வீஸ். அது அமெரிக்கன் சேட்டலைட்ஸை பொறுத்து கொடுக்குற டைரக்ஷன்ஸ். அது நம்மளுடைய நாவிக் சேட்டலைட்ஸை வச்சு டைரக்ஷன்ஸ் கொடுக்குற மொபைல் ஃபோன்ஸ் இருந்திருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கலாம், கொஞ்சம் கிளிச்சஸ் வந்திருக்கலாம். பட் உங்கள் மொபைலில் நீங்கள் ஜிபிஎஸ் தான் பிரைமரியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால பெருசாக நேவிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வராது. சரி, நாவிக்கு வேலை செய்யலைனாலும் ஜிபிஎஸ் இருக்குது, அதனால நம்ம மொபைலில் நேவிகேட் பண்ணிக்கிறதுக்கெலாம் பெருசாக பிரச்சனை வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினச்சிங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். நாவிக் அப்படிங்கிற இந்த நேவிகேஷன் சிஸ்டமை இந்திய அரசாங்கம் கொண்டு வர்றதுக்கு ஒரு மேஜர் காரணமே என்னன்னா ஜிபிஎஸ் தான். கார்கில் போர் நடந்தது இல்லையா? அந்த கார்கில் போர் நடக்கும்போது பாகிஸ்தான் எல்லை மீறி இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வந்தாங்க. அப்படி வரும்போது பாகிஸ்தானி ட்ரூப்ஸோட லொகேஷன்ஸ் எங்கங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால உங்களுடைய ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட்டை கேட்டுச்சு. கேட்டதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்டு எங்களுக்கு இந்தியாவும் பாகிஸ்தான் ரெண்டுமே நட்பு நாடு தான், அதனால உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில நாங்கள் ஏதோ ஒரு சைடு எடுக்கிற மாதிரி வெளியே எங்களை நாங்கள் காமிச்சிக்க விரும்பல, அதனால ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு கைவிரிச்சாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்குன்னு சொல்லிட்டு இந்த நேவிகேஷன் அட்டானமி, கம்யூனிகேஷன் அட்டானமிங்கிறது இல்லை, நாமளே நம்மளை பார்த்துக்கணும், அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும், சுயசார்புங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட திட்டம் தான் பல வருஷமா கஷ்டப்பட்டு நாவிக் அப்படிங்கிற இந்த 7 சேட்டலைட் முதல்ல, அப்புறமா இன்னொரு 4 சேட்டலைட் கொண்டு வந்தாங்க. இந்த 11 சேட்டலைட்டுமே வந்தது இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு தான். 7 சேட்டலைட் தான் முதல்ல பிளான் பண்ணது. இந்த 7 சேட்டலைட்டும் பார்த்தோம்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் பொசிஷனிங் சர்வீஸ் எப்படி எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத அது காட்டும். அது இல்லாமல் இந்தியாவை சுற்றி ஒரு 1500 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ரேஞ்சும் சேர்த்து காட்டும். சரி, அப்போது இவ்வளோ பிளானிங் எல்லாம் பண்ணி தான் நம்ம இந்த சேட்டலைட்லாம் நம்ம லான்ச்லாம் பண்ணியிருக்கோம். இது வேலை செய்யாமல் போகிறதுக்கு முன்னாடி இந்த நாவிக் சேட்டலைட் சிஸ்டம் மூலமாக, நாவிக் நேவிகேஷன் சிஸ்டம் மூலமாக நமக்கு ஏதாவது பெனிஃபிட் ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பெனிஃபிட் ஆக்சுவலாக வந்திருக்கு. முதல் விஷயம், இந்தியாவில் இருக்கிற எல்லா ட்ரெயின்ஸையுமே கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 8700 ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. 8700 ட்ரெயின்ஸை நாவிக் எனேபிள்டு ட்ரெயின்ஸாக மாற்றிருக்காங்க. இதன் மூலமாக இந்த ட்ரெயின் ட்ராக்ல போகிற சிக்னலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி ட்ரெயின் கொலிஷன் ஆகாமல் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் ஆக்சுவலாக நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். 2018
கேரளா ஃப்ளட்ஸ் வந்தது ஞாபகம் இருக்குங்களா? நிறைய பேர் ஆக்சுவலாக கஷ்டப்பட்டாங்க, நிறைய உயிரிழப்பு இருந்தது, நிறைய ப்ராப்பர்ட்டி டேமேஜ் இருந்தது. அந்த சமயத்தில் யார் எங்கே இருக்கிறாங்க, எங்கே சிக்கியிருக்கிறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல ரிலீஃப் ஒர்க் தேவை, ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு அதிகப்படியாக யூஸ் பண்ணது இந்த நாவிக் சேட்டலைட் சிஸ்டம் தான். இப்போ தமிழக மீனவர்கள் எல்லாருமே என்னன்னா கடல் கடந்து போகிறாங்க, இன்டர்நேஷ்னல் மேரிடைம் பவுண்டரி லைனை தாண்டி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டால், ஸ்ரீலங்கன் கோஸ்ட் கார்டாலையும் நேவியாலையும் கைது செய்யப்படுறாங்க இல்லையா? ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பவுண்டரியை நீங்கள் தாண்டுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாவிக் எனேபிள் டிவைசஸ் இதெல்லாம் தான், இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர்மென்னுக்கும் ஆக்சுவலாக கொடுத்துருக்குறாங்க, மீனவர்களுக்கும் இதை கொடுத்துருக்குறாங்க. அதன் மூலமாக மீனவர்களுக்கும் கடலில் இருக்கும்போது சுத்தமுத்து ஒன்றுமே தெரியாது, எல்லாம் எல்லா நாலாவகமும் கடல் தான் இருக்கும், அங்கே நாம் எங்கே இருக்கிறோங்கிறத இந்த நாவிக் எனேபிள்டு டிவைஸ் மூலமாக அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தேவையில்லாமல் ஆர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடல் எல்லையை தாண்டி ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்குள்ளே போனாலுமே தே நோ எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால திருப்பி வர முடியும். இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ஸு, கவர்மெண்ட் வண்டி இதெல்லாம் போகுது இல்லையா, இந்த எல்லா கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே நாவிக் எனேபிள்டு டிவைசஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன அப்படின்னா, இந்த டிராஃபிக் பேட்டர்னு, ஜேர்னி எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது, நடுவில் ஏதாவது டிலே ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணம், எந்த இடத்துல டிலே ஆகுது, இதை வச்சு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்ற முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் திட்டம் போடுறதுக்கும் நாவிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நாவிக்லேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராமுமே ஆக்சுவலாக அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாத்த விட ரொம்பவே ஆச்சரியமூட்டுற மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு யூஸ் இருக்குது நாவிக்னால. அது எங்கன்னா விவசாயத்தில். இப்போ விவசாயம் பண்ணும்போது நாம் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுவோமா, பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுவோமா, பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுவோமா, இதை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஆமாம், உங்கள் காலத்தில் கரெக்டாக தான் விழுந்தது, ட்ரோன்ஸு. நம்ம ஊர்லேயும் ட்ரோன்ஸை வச்சு விவசாயம் பண்ணுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ட்ரோன்ஸை வச்சு விவசாயம் பண்ணுறாங்க, ட்ரோன்ஸை வச்சு ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைடை ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுக்கு அந்த ட்ரோன் பறக்கிறது எந்த மாதிரி இடங்கள்ல பறக்கணும், நிலத்தில் எந்த இடத்துல எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணணும்னு அந்த ட்ரோனுக்கு இன்ஃபர்மேஷன் வர்றது எங்கேருந்து, நாவிக்லேருந்து. அவ்வளோவே கொஞ்சம் மாதம் முன்னாடி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அப்படி கண்டக்ட் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ண மிசைல் என்னன்னா பிரம்மோஸ் மிசைல். இதுவும் நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த பிரம்மோஸ் மிசைல் யூஸ் பண்ண நேவிகேஷன் சிஸ்டம் எதை பேஸ் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க? நாவிக்கை பேஸ் பண்ணது தான். நாவிக் கொடுக்குற கோஆர்டினேட்ஸை வச்சு தான் அது போய் எனிமி டார்கெட்டை அட்டாக் பண்ணுது. அண்ட் இட் வாஸ் ஸோ ப்ரிசைஸ், கரெக்டாக பின் பாயிண்ட் அக்யூரஸியோட அட்டாக் பண்ணதை பார்த்து அந்த மிசைலை வாங்குறதுக்கு நிறைய பேர் இப்போ கியூ கட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் கோவிட் டைம்லேருந்து 2020 கால்வான் கிளாஷ் ஆச்சு, அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கால்வான் கிளாஷ் ஆனபோது சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்டருக்கு இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி அப்படியே குவிய ஆரம்பிச்சிட்டாங்க, எக்கச்சக்க பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வந்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே ட்ரூப் மூவ்மெண்ட் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாவிக் எனேபிள் டிவைசஸை வச்சு, நாவிக் எனேபிள்டு ட்ரோன்ஸை வச்சு சைனீஸ் ட்ரூப்ஸ் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிகிட்டே வந்தோம். இதனால் சைனீஸ் ட்ரூப்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் பதட்டப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ட்ரூப் மூவ்மெண்ட்டு இந்தியாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆப்ரேஷனல் சீக்ரஸி எல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம அதை ஆன்டிசிபேட் பண்ணி நம்மளும் ட்ரூப்ஸை தயாராக வச்சுப்போம் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக 2021 ட்ரூப்ஸை ஒரு சில இடங்கள்லேருந்து அவங்க வித்ட்ராவே பண்ணாங்க சைனீஸ் கவர்மெண்ட். நாவிக்குங்கிற ஒரே ஒரு சேட்டலைட் சிஸ்டம்னால நம்மளுக்கு ஆக்சுவலாக எத்தனை விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போது இந்த நாவிக் சிஸ்டமில் 11 சேட்டலைட்டில் 4 தான் வேலை பார்க்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த வீடியோ ஆரம்பித்த போது உங்களுக்கு அது அதிர்ச்சியாக இருந்திருந்தாலும் இப்போ அதிர்ச்சி மட்டும் இல்லை, கூடவே கொஞ்சம் பயமும் சேர்ந்து வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது இதை படிக்கும்போது. சரி, இவ்வளோ சொன்னாலுமே ஆக்சுவலாக இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப பயந்து போகணுன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், நாவிக் சேட்டலைட் சிஸ்டமில் வர்ற இந்த அட்டாமிக் கிளாக் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹீட் ஷீல்டு த்ரஸ்டர் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இது நாவிக்கு மட்டும் வந்ததில்லை, இது அமெரிக்கா லான்ச் பண்ண அவங்களுடைய ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ்க்குமே ஆக்சுவலாக வந்திருக்கு. பை த வே, இந்த உலகம் முழுக்க இந்த நேவிகேஷன் சிஸ்டமை ஜிபிஎஸ் மட்டும் இல்லை, கூடவே யூரோப்போடைய கெலீலியோ அண்ட் சைனாவினுடைய பெய்டோ,
இந்த மாதிரி நிறைய சேட்டலைட் சிஸ்டம்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. அண்ட் இவங்க எல்லாருமே இதே பிரச்சனைகளை ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது எதுவும் நமக்கு மட்டும் நடக்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டும் குறிப்பாக இஸ்ரோவும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ருபீடியம் கிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரியாக வேலை பார்க்காம மக்கர் பண்ணி நமக்கு சேட்டலைட்லாம் உபயோகப்படாமல் போகுதுன்னு நம்ம சொன்னோம்ல, அதுக்கு ஒரு முக்கிய காரணத்தை கண்டுபிடிச்சாங்க. நம்மளுடைய சேட்டலைட்ல போகிற ருபீடியம் கிளாக்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவிலே தயார் செய்யலை. அதை தயார் செஞ்சது எங்கன்னா எய்தர் ஃப்ரான்ஸ்லையோ இல்லை சுவிட்சர்லாண்ட்லையோ அங்கேருந்து தான் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரோவில் முடிவெடுக்கிறாங்க, இந்த கிளாக் வேலை செய்யாமல் போய் நம்ம நிறைய பிரச்சனை பண்ணுது, அதனால் என்ன பண்ணுவோம்னா இனிமேல் இந்த கிளாக்கை நம்மளே உள்நாட்டில் தயாரிப்போம் அண்ட் எல்லா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் நம்மளே வச்சு நம்மளே அதை சேட்டலைட்டில் அதை பார்ட்டை இன்க்ளூட் பண்ணி லான்ச் பண்ணுவோம். அப்படி முடிவெடுத்து அவங்க லான்ச் பண்ணினாங்க. லான்ச் பண்ணின சேட்டலைட் தான் IRNSS-1I அப்படிங்கிற சேட்டலைட். இதை லான்ச் பண்ணது 2018 பண்ணிட்டாங்க. அண்ட் அப்போ போன அந்த இண்டிஜினஸ் ருபீடியம் கிளாக் இப்போ வரைக்கும் பார்க்கவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அனுப்ப போகிற எல்லா IRNSS சேட்டலைட்ஸ்லையும் அவங்க கண்டிப்பாக இனிமேல் இண்டிஜினஸ் கிளாக்ஸ் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவும் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை தாண்டி இஸ்ரோ எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த ருபீடியம் கிளாக் மட்டும் இல்லை, என்னென்ன காம்பனண்ட் எல்லாம் நம்ம வெளிநாட்டிலேருந்து இன்னமும் நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த எல்லா காம்பனண்ட்டுமே நம்ம உள்நாட்டிலேயே தயார் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக they are actually starting the indigenous manufacturing also. ஆனால் இது எல்லாத்த விட இன்னொரு குட் நியூஸ் ஒன்று இஸ்ரோ கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற ரீஜனல் நேவிகேஷன் மட்டும் இல்லாமல், அதாவது இந்தியா ப்ளஸ் இந்தியாவை சுற்றி ஒரு 1500 கிலோமீட்டர், இது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் நேவிகேஷன் சிஸ்டம் கொடுக்கறதுக்காக மொத்தம் 30 சேட்டலைட், கிட்டத்தட்ட 30 சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு இஸ்ரோ ஆக்சுவலாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் லான்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் கிட்ட ஆகுன்ற மாதிரி நினைக்கிறேன். அவங்க அப்படி தான் டைம்லைன் கொடுத்துருக்குறாங்க. பட் அது நடந்தது அப்படின்னா நம்ம ஜிபிஎஸ்ஸை இனிமேல் உலகத்தில் எங்கே போனாலுமே இந்தியர்கள் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்மளுடைய நாவிக்கே நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, என் மொபைலில் இப்போவே நான் நாவிக் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக பார்த்தா ஜனவரி 1, 2025 இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்து வர எல்லா மொபைல் ஃபோன்ஸ்லையும், மேனுஃபேக்சர் ஆகிற எல்லா மொபைல் ஃபோன்ஸ்லையுமே நாவிக் எனேபிள்டு டிவைஸாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூலே போட்டிருக்கு. டிசம்பர், இந்த வருஷ கடைசி டிசம்பர் 2025க்குள்ள எல்லா மேனுஃபேக்சரிங் டிவைசஸுமே, இப்போ மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்கிற மொபைல் டிவைசஸ் எல்லாமே நாவிக் எனேபிள்டு மொபைல் டிவைசஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரூலே போட்டிருக்கு. அண்ட் ஆல்ரெடி ஐஃபோனில் நாவிக் எனேபிள்டு அண்ட் நாவிக் கம்பேட்டபிள் ஐஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. ஐஃபோன் 15க்கு அப்புறமா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அதுவும் வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ கூடிய விரைவிலேயே நாம் ஒரு இண்டிஜினஸ் நேவிகேஷன் சர்வீசஸையும் ரொம்ப ஈஸியாக நம்ம மொபைல்லையே நம்மளால் பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றியும் இந்த டாபிக் பற்றியும் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட அடுத்த வாட்டி உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.